இங்க சீசர்னு ஒருத்தனை ஒரு கூண்டுல அடைச்சு வச்சு அதுக்குள்ள நிறைய பாம்பெல்லாம் விடுறாங்க. அதனால அவன் பயந்து போய் வெளியில வந்தா வெளியில 2 சிங்கத்தை அவுத்து விட்டு வச்சிருக்காங்க. அப்ப கூட நம்ம சீசர் பயப்படாம உள்ள போய் 2 பாம்புகளை பிடிச்சிட்டு வந்து அந்த சிங்கங்களை பயமுறுத்துறாரு. அப்படியே பயமுறுத்திக்கிட்டே அங்க இருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தா பின்னால ஏகப்பட்ட முதலைங்க இருக்குதுங்க. அது மேல எல்லாம் அப்படியே காலை வச்சு தாவி தாவி போறாரு. இப்ப அவ்வளவுதான் எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சுன்னு பார்த்தா இங்க ஒரு தொட்டி ஃபுல்லா சிலந்தி பூச்சிகளை நிரப்பி வச்சிருக்கானுங்க. அதுக்குள்ளேயே நம்ம சீசர் தைரியமா இறங்கி இன்னொரு பக்கம் எப்படியோ வெளியில வந்துடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் அவனுங்க ஒரு பெரிய யானையை அவுத்து விட்டுறானுங்க. அது அப்படியே நம்ம சீசர் அதோட காலால மிதிக்கிறதுக்காக வருது. நம்ம சீசர் ஒரு சிலந்தி பூச்சி எடுத்து அதோட தந்தத்துக்குள்ள விட்டு எப்படியோ தப்பிச்சிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் அவனுங்க ஒரு கொடூரமான அரக்கனை வச்சு நம்ம சீசரை அடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. அதை பார்த்துட்டு இப்பதான் அவருடைய ஃப்ரெண்ட் ஆப்ளிக்ஸ்க்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது. வந்த உடனே நம்ம ஆப்ளிக்ஸ் அந்த அரக்கனை தூக்கி ஒரே வீசா வீசிட்டு அவ்வளவு பெரிய யானையை அப்படியே அலேக்கா தூக்கி அதோட தந்தத்தை பூமியில சொருக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இடையில வந்த சிலந்தி பூச்சிகள் எல்லாம் நம்ம ஆப்ளிக்ஸ் ஒரே ஊதா ஊதி அப்படியே பறக்க விட்டுறான். கடைசியில அந்த 2 சிங்கங்களும் நம்ம ஆப்ளிக்ஸ் கத்துறதை பார்த்து பயந்தடிச்சிட்டு ஓடிடுதுங்க.